அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம். அதாவது லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் டிஆர்டிஓ வந்துட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்து அறிவிப்பு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம். அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான இந்த வேகன்சிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன், ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது செப்டம், அதாவது சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஒரு விங்கு, டிஆர்டிஓவில் ஒரு விங்கு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட், அதாவது இந்த செப்டம் சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த விங் மூலமாக இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, அப்போ இந்த என்ன போஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு சேலரி, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கெமிஸ்ட்ரி, அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான இந்த போஸ்ட் தான் இது, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி. அப்போ கெமிஸ்ட்ரி, சரிங்களா. அப்போ போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா இந்த 103 0103. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இது வந்துட்டு குரூப் பி கேட்டகரியில் வருது. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா குரூப் பி, நான் கசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் கேட்டகரியில் வருது. பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 6. அப்போ 35,400 to 1,12,400. 7th சிபிசி இந்த சேலரியில் இவங்க வந்து சேலரி வாங்குவாங்க. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட், லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேறு யாருக்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது அதையும் பாருங்கள். அப்போ பிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது, ஜியாலஜி முடித்தவங்களுக்கு இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் இந்த டிஆர்டிஓ இந்த லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்களும் இந்த டிஆர்டிஓ வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த வேக்கன்சிஸ்க்காக அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அப்போ இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்துட்டு எப்போதுமே வராது. ஸோ வரும்போது இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ பிஎஸ்சி யூஜி டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதே போல் இந்த எம்எஸ்சி பிஹெச்டி பிஇ பிடெக் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். அதே போல் இந்த பிஎஸ்சி டிகிரி இந்த 1/1/2026 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சரிங்களா. 1/1/2026 பிஎஸ்சி டிகிரியை முடிச்சிருக்கணும், சரிங்களா. முடித்தவங்க இந்த வேக்கன்சிஸ்க்காக அப்ளை பண்ணலாம், சரிங்களா. நல்ல ஒரு வேக்கன்சி, நல்ல ஒரு ஜாபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, மிஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ மினிமம் கண்டிப்பாக 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸு. அப்போ அதுக்கப்புறமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓபிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நான் கிரீமி லேயர் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வரும்பா இந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 10 இயர்ஸ், அதுவும் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஸோ இவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்களாம் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 11th ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. அப்போ 11/12/2025 இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/1/2026 ஜனவரி 1ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதே போல் ஃபீ லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் 3/1/2026 இந்த ஃபீ பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க, 4, 5, 6 3 days டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த டயர் 1 எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ்டு. அப்போ அந்த எக்ஸாம் டேட்டு வந்துட்டு வெப்சைட்டில் வந்து பின்னாடி அறிவிப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதில் அன்ரிசர்வ், ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்,
இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 750, உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் எஸ்எம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் 500. அப்போ இதில் 500 ரீஃபண்டபிள். இதில் வந்துட்டு 500 rupees பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள். இல்லை கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த டயர் 1, அதாவது இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும் அவங்களுக்கு 500 rupees வந்துட்டு ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு, அப்போ இதில் டயர் 1 பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 hours டைமிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? 150 கொஸ்டின் 2 hours டைமிங் கொடுக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 40, அதுக்கப்புறமா ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 40, ரீசனிங்கில் ஒரு 40. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் 120 minutes 2 hours கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குது. அடுத்தபடியாக டயர் 2 எக்ஸாம். அப்போ அதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபையிங் தான். அப்போ இதில் முக்கியமான கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 தான். இதுதான் வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு ஆன டெஸ்ட்டு. அப்போ இதில் 120 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 120 கொஸ்டின், மார்க் வந்து 120, டைமும் பார்த்தீங்கன்னா 2 hours. சரிங்களா? அப்போ எல்லாமே 120. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா. இப்போ இதற்கான இந்த சிலபஸ் பாருங்கள், இது வந்து இண்டிகேட்டிவ் தான், அதாவது எந்த டாப்பிக்லேருந்து வரலாம் அப்படிங்கிறது தான். அப்போ யூஜி டிகிரி அப்படிங்கிறதுனால அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனாமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ இது எல்லா டாப்பிக்கில் வந்துட்டுமே மேக்ஸிமம் இந்த யூஜி டிகிரிக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அதாவது கம்ப்ளீட் சிலபஸ் வேணும்னா டிஆர்டிஓ வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நெகட்டிவ் மார்க்கிங் அதுவுமே இதில் இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் தவறு அப்படின்னாச்சுன்னா 0.25 மார்க் வந்துட்டு அதில் வந்து ரிடியூஸ் ஆகும். டயர் 1க்கு உண்டு, டயர் 2 2 ப்ரிலிமினரி, அதே போல் மெயின் எக்ஸாமுக்குமே இந்த நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதுக்கப்புறமா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 35% எடுத்தாலே போதும், அவங்க வந்துட்டு குவாலிஃபைட். இப்போ இதுக்கான எக்ஸாமில் குவாலிஃபைடு ஆனால் எங்கே போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா முழுவதும் வந்து இந்த போஸ்டிங் போடுவாங்க. எங்கே வந்து வேக்கன்ட் இருக்கும் அங்கே போடுவாங்க. அதாவது டிஆர்டிஓ லேப்ஸ் அக்ராஸ் இந்தியா. அப்போ அதில் வந்து மினிமம் 5 years வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுடைய பிடித்த இடத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடலாம். அதுக்கப்புறமா இதில் இந்த சர்வீஸ் பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இந்த போஸ்டிங்கில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா, டிஏ, ஹெச்ஆர்ஏடிஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதே போல் இந்த எல்டிசி, சிஎஸ்டி, இதெல்லாம் வந்து இந்த லீவு, அதுக்கப்புறமா இந்த கேண்டீன் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறமா இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அதே போல் இந்த ப்ரொமோஷன் எல்எஃப்சிஎஸ் மூலமாக இந்த ப்ரொமோஷனில் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். அதாவது லிமிட்டட் ஃப்ளெக்சிபிள் காம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம், இந்த மாதிரி ப்ரொமோஷனுமே இதில் இருக்குது இந்த கேட்டகரியில். அப்போ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துட்டு ரொம்பவே சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரெஷர்ஸ் இப்போ முடிச்சிருப்பாங்க பாருங்கள், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கெமிஸ்ட்ரி ஓரியன்டட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ், டிஆர்டிஓ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, டிஆர்பி, நெட், எஸ்எஸ்சி லெவல் சயின்ஸ் கேண்டிடேட்ஸுக்குமே இந்த எக்ஸாம் வந்துட்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எல்லாருமே இதுக்கு நினச்சலாம் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ இவ்வளோ நிறைய 22 வேகன்சிஸ் இருக்குது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு மட்டும். அதனால் எந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், போஸ்டிங் வாங்கிடலாம். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், கண்டிப்பாக இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான். அதனால் மறக்காமல் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஆர்டிஓ வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஆர்டிஓ வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். சரிங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.